எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் பிருந்தா. நான் இந்த புளி ஊற வச்சுருக்கேன். வச்சு இன்றைக்கி 3 நாளாக ஆறுது. இதை நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இதை பாருங்கள், இப்படி ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ தண்ணி விட்டால் போதும். இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்ட உடனே நீங்கள் கொஞ்சம் கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், உங்களுக்கு வேணுன்ற மாதிரி உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா திக்காக கொதிக்க வச்சுக்கணும். இட்லிக்கு மாவு எப்படி இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறோமோ அது அளவுக்கு நீங்கள் நல்லா திக்காக பண்ணிக்கணும். பண்ணி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டுக்கணும். கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுனா தண்ணி படாத நீங்கள் வச்சுனா நிறைய நாளைக்கு யூஸ் ஆகும். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுனா நல்லாயிருக்கும், வெளியில் வச்சா நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ரசம் புளி நிறைய நாளைக்கு கொதிக்க வைக்க வேண்டாம். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு சமையல் ஆகிடும். இதே நீங்கள் மிளகா அப்படி வறுத்து வச்சுக்க, மிளகா அப்படி பொடி இருந்தால் கூட நீங்கள் 2 எல்லாம் சேர்த்து 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சாம்பார் பருப்பு எல்லாம் ஆகிடும். உங்களுக்கு புளியை கரைச்சி ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்க வேண்டாம். இது நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற வெந்நீரில் நல்லா தலை கொதிக்கிற வெந்நீரில் இந்த மாதிரி குட்டி ஊற வச்சுருக்கேன். இதே தண்ணி போதும் உங்களுக்கு. நல்லா நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த கொஞ்சம் வெண்ணையாக அரைச்சிங்கன்னா அடியில் இருக்கிற கப்பிலாம் எடுத்துட்டு இது பண்ணலாம். நான் அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வரும். நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி நினைக்காதுங்க. என்கிட்ட இப்போ சத்தியக்காக எவர்சில் இல்லை. அதனால உங்ககிட்ட இந்த மாதிரி கூடையை காமிக்கிறேன். இதில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். இதெல்லாம் வெளியில் வந்துடும் உங்களுக்கு. அரைச்சல இது இவ்வளோ இது வந்திருக்கு. என்னது திப்பி வேண்டாமா கெட்டுக்கிட்டு போயிருக்கு. இப்போ நான் புளி விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்க போகிறேன். இது உங்களுக்கு 6 மாதம் 6 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் நீங்கள் வச்சுக்கிற விதத்தில் இருக்குது. தண்ணி கையை பட்டா மாத்திரம் கெட்டு போயிடும். உப்பு ஸ்பூனு பிளாஸ்டிக் ஸ்பூன் போடக்கூடாது. நீங்கள் போடாமல் கட்டை ஸ்பூன் போட்டுட்டேன்னா, மர ஸ்பூன் போட்டுட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. இதுக்கு இப்போ 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 6-7 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது. நம்ம வச்சுக்கிற விதத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் உப்பு மஞ்சப்பொடிலாம் போட்டுட்டு கலந்து காமிக்கிறேன். இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் உப்பு, இது ஒரு கிலோ புளி எடுத்துட்டு இருக்கேன் நான். அதுக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக உண்ணாகாது, கெட்டு போகாது, பார்த்து போட்டுங்க. இது 1 கிலோ புளி. இந்த கரண்டியால் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இது ஒரு 15-20 நிமிஷம் இது பண்ணினா போருமா. நல்லா கொஞ்சம் கெட்டி அந்த மாதிரி நீங்கள் லேகியம் வர மாதிரி கலர்னா நல்லா இருக்கும். ఇది 15 నిమిషాలు కలపాలి. కలిపితే దగ్గర వచ్చిన తర్వాత గ్యాస్ ఆఫ్ చేసి ఇది పక్కన పెట్టేయాలి. దీన్ని పెట్టకూడదు.
இது நல்லா கொதிச்செடுத்து சூடு ஆறின உடனே நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இது பொறுத்து மனுஷாலை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேருக்குனாக்கா அரை ஸ்பூன் போட்டுக்கணும், 4 பேருக்குனாக்கா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த புளி தண்ணி, இந்த புளி எல்லாத்தையும் கசக்கி வச்சு இது கிண்ணத்தில் அலும்பி வச்ச தண்ணி இது. இதை நீங்கள் நல்லா 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க. உங்களுக்கு ரசம் குழம்பு வைக்கும்போது நீங்கள் இதை விட்டுருந்தா நல்லாயிருக்கும். வேஸ்ட் பண்ணாதுக்கு. இதுவும் நல்லா நல்ல புளிப்பாக தான் நல்லா தான் இருக்குது. இந்த புளிப்பு திக்காக இருக்குது ஜூஸு. ఇది ఫ్రిడ్జ్లో పెట్టుకోవాలన్నారు కదా? బయట ఉన్నా ఏం కాదు అంటే బాగా మొదలు పెట్టి పెట్టాను. ఓకే. లోపల ఉన్నా ఏం కాదు. ఇగో సాంబార్కి ఒక గిన్నె, ఒకటిన్నర పోస్తాను. పులుపు కాదు కదా. ఈ రసానికి ఒక గిన్నె పోస్తున్నాను. ఈ కొలత మనకి నాకైతే అలాగే పోతుంటుంది. ఇది చాలా పుల్లగా ఉంటుంది అన్నమాట.